நானும் கேட்பேன்ல, என்னை விட இன்னும் ரொம்ப குறையிறது ஒரு முதலமைச்சர் தான் குறைஞ்சிக்கிட்டே இருப்பார். வர்றதில் வந்து எத்தனை பேர் வேலை கிடப்பாங்க, அது முதல்ல சொல்லும் முதல்ல நீன்ட்டு. பணம் எவ்வளோ போடுறாங்களா இல்லை அடுத்தது சொல்லு, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இந்தியாவிலே தமிழ்நாட்டை தவிர இதில் எங்கேயுமே செயல்படுத்த முடியாது. இப்போ நம்ம செயல்படுத்த எல்லாம் நம்மள்ட்ட என்ன சொல்கிறான், வாக்கரசியல் பண்ணுறான். வாக்கரசியல் HPV வேக்சின் வந்து 30 வருஷம் கழிச்சுங்கிறதுக்கு இப்போ செலவு பண்ணிட்டு இருக்கிறது வந்து வாக்கரசியல். அதெல்லாம் தூங்குனது 10 வருஷம் தூங்குனதுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வரும்பொழுது 50 கம்பு 60 கம்பு கூட இல்லை. பெங்களூர் எங்கேயோ போயிட்டான், 500 600 700 பொருளாதாரத்தில் நம்ம இங்கே 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துருக்கிறோம் அப்படின்ட்டு. முதலிடத்தில் மகாராஷ்டிரா இருக்கிறது, அதற்கு சில அட்வான்டேஜ் இருக்குது, அதனால் அங்கே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், நமது முதல்வர்கள் நமக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கு அப்படிங்கிறது $1 trillion எக்கானமியாக நாம் மாற வேண்டும் 2030 அப்படிங்கிறது. இப்பொழுது அது கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டோம். அது வந்து நிச்சயமாக அது சாத்தியமுள்ள ஒன்றாக இருக்கிறது. ஒரு வருடம் முன்னதாகவோ ஒரு வருடம் பின்னதாகவோ நிச்சயமாக நடைபெறும். அந்த எண்ணிக்கையை வந்து என்ன ஒரு மேஜிக் நம்பரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, $1 trillion என்ன பெரிய நமக்கு வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து என்ன சும்மா வாய்க்கு பேசுகிறதுக்காகவோ அல்லது வந்து இந்தியாவுக்கான கனவு இருக்குல்ல, நம்மளுடைய வடை சுடுபவர்கள் சொல்லக்கூடிய கனவு, அந்த கனவுக்கும் இந்த கனவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன கனவு, அதுக்கு இருக்க வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் இப்பொழுது புதிய உருட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன உருட்டி கொண்டிருக்கிறார்கள்னு தெரியல உங்களுக்கு. இந்தியா வந்து ஜப்பானை தாண்டி விட்டது. இப்போ வந்து ஜிடிபியில் வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு பல முறைகள் இருக்குது. அவர்கள் என்ன முறையில் கால்குலேட் பண்ணுகிறார்கள்ங்கிறதெல்லாம் நிறைய டுபாக்குறோம் எல்லாம் பண்ணி தான் அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டோம், அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நமக்கும் அவர்களுக்கு கூடிய வேறுபாடை சொல்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம $1 trillion தொடும்பொழுது நாம் எதையெல்லாம் சாதித்து அந்த இடத்துல வந்திருக்கிறோம்னு நான் சொல்கிறேங்க. இப்போது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு ஒன்று இருக்குது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வளர்ச்சி அவசியம்தான், அந்த வளர்ச்சி எல்லோருக்குமானதாக இருக்க வேண்டும், முதல் பாயிண்ட். 2வது வந்து வளம் குன்றாத வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதனால தான் அதுக்கு பேர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு வச்சுருக்கான். அது யூஎனில் வந்து என்ன சொன்னால், எல்லோரும் உட்காந்து பேசி எல்லாருக்கும் அதுக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு நம்ம வந்து தொடர்ந்து இதை மானிட்டர் பண்ணுவோம், ப்ராக்ரஸை மானிட்டர் பண்ணி எங்கெங்கே இருப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம ஊரில் வந்து நம்ம ஒன்றிய அரசு புதிய அரசு வந்ததுக்கு பிறகு பிளானிங் கமிஷன் என்பதை மாற்றி நித்தி ஆயோக் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. என்ன, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் ஒவ்வொரு ஸ்டேட்டும் எங்கெங்கே இருக்கிறது அப்படின்ட்டு. இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கிறதுல என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு அதில் 2வது இடத்தில் இருக்கிறது. முதலிடத்தில் யார் இருக்கா அப்படின்னா கேரளா. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன, அவர்கள் வாங்கியிருக்கக்கூடிய ஸ்கோர் வந்து 79, தமிழ்நாடு வாங்கியிருப்பது 78. அப்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, $1 trillion கனவுக்கு போகும்பொழுது வெறும் $1 trillion மட்டும் அடைவது என்பதல்ல, அந்த $1 trillion போகும்போது 3 மடங்காக நமது வருமானம் பெருக வேண்டும் அப்படிங்கிறோம். 3 மடங்காக வருமானம் பெருகினால் போதுமா? வருமானம் எப்பயுமே இந்த ஜிடிபி மட்டும் பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 பேர் மட்டும் வளர்றான்னு வச்சுங்க. இப்போ இந்தியா எடுத்துக்கிறீங்க, இந்த 3-4 பெரிய தொழிலதிபர்கள் குடும்பங்கள் இருக்குல்ல, அவர்கள் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கக்கூடிய பணத்தினுடைய அளவை எடுத்து பாருங்கள். அவ்வளோ பணத்தை அவர்கள் சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வளர்ச்சி மற்றவனுக்கு போய் சேருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேராது. அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 4வது இடத்துல பெரிய பொருளாதாரமாக ஆகிவிட்டீர்கள் சொன்னால், சரிப்பா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம், ஒரு க்ரூடான ஒரு கணக்கு இருக்குது, மொத்தம் எவ்வளோ பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி, இது எவ்வளோ பேருக்கு உண்டான வருமானம் அப்படின்னு கணக்கு வச்சுங்க. எல்லாருக்கும் வருதுன்னே வச்சுங்க வருமானம், எல்லாருக்கும் வராட்டியே எல்லாருக்கும் வருமானம் வருதுனாக்கா பெர் கேபிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவோம். இந்த பெர் கேபிட்டா இன்கம் கால்குலேட் பண்ணிங்கன்னா அப்போ தான் உண்மையான நிலவரம் உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும், 4வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் $2,700. முதலிடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பெர் கேபிட்டா இன்கம் $70,000. 70,000 எங்கே இருக்குது, 2,000 எங்கே இருக்குது? நீங்கள் தாண்டி குதிப்பதாக சொன்ன ஜப்பானுடைய பெர் கேபிட்டா இன்கம் எங்கே இருக்குது? அவன் $50,000 இருக்கான். நீங்கள் $2,000 வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் பெருசு, நாங்கள் 2வது இடத்துல இருக்கோம், 3வது இடத்துல இருக்கோம். நீங்கள் 2வது இடத்துல 3வது இடத்துலலாம் இல்லை, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான வளர்ச்சி அப்படின்னு சொன்னாக்க ஹியூமன் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்கள், இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் எடுத்து பாருங்கள். 170 நாடுகள் 180 நாடுகள் எடுத்தாக்க 140 இடத்துல இருக்கும். ஆஃப்ரிக்காவில் சில நாடுகள் நம்மளோட இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, பக்கத்தில் இருக்க பாகிஸ்தானோட நம்மளோட நல்லா இருக்கான். ஆனால் இவர்கள் என்ன கதையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டோம், இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டோம்னு. ஆனால் அந்த பாதையில் இருந்து வேறுபட்டவர்களாக நாம் வேறு ஒரு பாதையில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அது தமிழ்நாடு அந்த பாதையில் எப்படி பயணிக்கிறது என்று சொன்னால், அதற்கு அடிப்படையாக இருப்பது அப்படிங்கிறது இங்கு நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சமுதாய மாற்றம். சமுதாய மாற்றத்தை பற்றி நம்ம என்றைக்குமே பேசுவதும் இல்லை, அதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. ஆனால் அதுதான் என்ன செய்திருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வளர்ச்சியை பரவலாக்கி இருக்கிறது, எல்லோருக்குமானதாக ஆக்கியிருக்கிறது. யாரெல்லாம் அதில் விடுபட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை மீண்டும் மீண்டும் உள்ளே கொண்டு வருவது தான் நம்மளுடைய அரசினுடைய செயல்பாடுகளில் மிக தலையாயதாக இருந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்.
இப்பொழுது புதுமை பெண்ணு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்கோம். டாக்டர் ஷர்மிளா கூட அதை பற்றி சொன்னாங்க. என்னென்ட்டு இது மாதிரி காலேஜுக்கு வரவங்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்குறோம் அப்படின்ட்டு. அதனுடைய பெனிஃபிஷியரிஸ் என்ன, அவங்க பேசும்போது இன்னொன்று சொன்னாங்க, அந்த திட்டம்லாம் எப்படி செயல்படுகிறது என்பதை ஆராய்ந்து அதோடைய இம்பாக்ட் என்ன இருக்குங்கிறத பார்த்து யாருக்கு போய் சேர்ந்துருக்கிறது யாருக்கு போய் சேரவில்லை என்று சொல்லி அந்த திட்டத்தை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாநில திட்டக்குழு தான் அது தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொண்டு பார்த்தோம். அதில் பார்த்தோம் என்று சொன்னால் பயனடைபவர்களில் 99 விழுக்காட்டு பெண் குழந்தைகள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அப்புறம் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். 4 பேர் தான் வந்து 99 விழுக்காடு. அப்போது நம்ம இந்த திட்டம் எப்படி நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் அப்ளை பண்ணும்போது இவங்களா தான் இருக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் இந்த திட்டம் செயல்படுத்துகிற விதமே எப்படி இருக்குது அப்படின்னு தானாகவே வந்து அவர்கள் தான் உள்ளே வருவதற்கான உண்டான ஒரு அமைப்பாக அது இருக்கிறது என்பது எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு என்ரோல்மெண்ட் அப்படிங்கிறது விமன் கேர்ள்ஸோட என்ரோல்மெண்ட் காலேஜ் எஜுகேஷனில் எவ்வளோ அதிகமாச்சுன்னா 30% அதிகமாச்சு. அப்போ 30% ஆட்களை வந்து நம்ம புதிதாக உள்ளே கொண்டு வருது அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. 15 வருடங்கள் 10 வருடங்கள் எடுத்து அந்த குடும்பங்கள் என்னவாக இருக்கும் என்பது, அவருடைய வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிறது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் இந்த வளர்ச்சியினுடைய பாதையில் விடுபட்டு போயிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் உள்ளே அழைத்து வருவது அப்படிங்கிறது தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம். அது கல்வியில் செய்கிறோம். இப்போ காலை உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் தான் வந்து அவர்கள் தான் கோஆர்டினேட் பண்ணாங்க. என்னென்னா இந்த திட்டம் எப்படி செயல்படுகிறது, அதோடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது போய் ஆசிரியர்களிடம் அத்தனை இடங்களில் நம்ம சர்வே பண்ணும்போது ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், பிள்ளைங்க வந்து இப்பொழுது மாதிரி வந்து கிளாஸில் வந்து தூங்குறதோ அல்லது வந்து விளையாடுறது அப்படிங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா காலையில் வந்தோன்னே சாப்பிட்டதுனால அந்த ஹை எனர்ஜியோடு இருப்பாங்கள்ல, அப்படி இருக்கும்பொழுது அவருடைய அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது. கான்சன்ட்ரேட்டாக பார்க்கிறார்கள், படிக்கிறார்கள், உட்கார்ந்துருக்குறாங்க. கிளாஸுக்கு வருபவருடைய எண்ணிக்கை ரெகுலாரிட்டி இருக்குல்ல, அதுவே மிக அதிகமான அளவில் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இதெல்லாம் தான் நம்ம செஞ்சுருக்கிறது. இப்போ இதனுடைய இம்பேக்ட் எப்போ தெரியும்? இதனுடைய இம்பேக்ட்டு 20 வருஷம் கழிச்சு தெரியும். இப்பொழுது நீங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு உங்களுக்கு நீங்கள் அதை கவனித்திருப்பீர்கள் தெரியாது. இந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன வெளியிட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, 10 பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு HPV வேக்சின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேக்சினை அறிமுகப்படுத்துகிறோம், போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன செய்யும் என்று சொன்னால், 15 வருடங்கள் கழித்து 20 வருடங்கள் கழித்து அந்த பெண் குழந்தைகளில் ஒரு சிலருக்கு அல்லது இன்னும் கொஞ்சம் கூட அவர்களுக்கு என்ன வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு வச்சிங்கன்னா, சர்விக்கல் கேன்சர் என்ற கேன்சர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த HPV வேக்சின் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம அறவே ஒழித்து விடுகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய ஐடியா. இந்தியாவில் 2 சின்ன மாநிலங்களில் மட்டும்தான் அதை வந்து வேக்சின் அலையன்ஸ்லேருந்து வேக்சின் கொடுத்து பண்ணுறாங்க. நம்ம மாநிலம் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளுடைய சொந்த செலவிலிருந்து அதற்குண்டான வேலைகளை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதுவும் ஒரு தொலைநோக்கு திட்டம். என்னென்னா அதனுடைய இம்பாக்ட் எப்போ தெரியும்னா, அது 25 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இப்போ நம்ம செயல்படுத்த எல்லாம் நம்மள்ட்ட என்ன சொல்கிறான், வாக்கரசியலுக்கு பண்ணுறான். வாக்கரசியல் HPV வேக்சின் வந்து 30 வருஷம் கழிச்சுங்கிறதுக்கு இப்போ செலவு பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வாக்கரசியலா? சொல்லுங்க பார்ப்போம், அது வாக்கரசியலா? அதனால் நாம் வந்து இந்த நமக்கு ஓட்டு போடுறானா ஓட்டு போடலையா அப்படிங்கிறதுல எப்படி கலைஞர் பார்க்குறது இல்லையோ, அந்த திமுக என்றைக்கும் பார்க்குறதே கிடையாது. இவர்கள் வந்து என்ன செய்து கொண்டே இருப்பார்கள்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு முறையும் வரும்போது என்ன வேலையை செய்ய வேண்டுமோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அது மாதிரி எப்படி கல்வியில் அவ்வளோ கவனம் செலுத்துகிறோமோ அதுமாதிரி இன்னொன்று கவனம் செலுத்திட்டு இருக்கோம். என்ன கவனம் செலுத்திட்டு இருக்கோம்னாக்கா, இப்போது ஹெல்த் எடுத்து பாருங்கள். ஹெல்த்தில் நம்ம பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அசந்து போவான் எல்லாரும். வெளியிலேருந்து வர டாக்டர்ஸ்லாம் சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. மக்களை தேடி மருத்துவங்கிறது இருக்குல்ல, மக்களை தேடி மருத்துவம் வந்து இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே டாக்டர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கடந்த 20 வருடங்களாக இந்த டிசீஸ் பர்டன் சொல்லுவோம், டெத்துக்கான ரீசன் அது வந்து மாறிக்கிட்டே ஷிஃப்டாக எங்கே போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, வேறு இடங்களுக்கு போய் கொண்டு இருக்கிறது. என்ன இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறதுனா, கம்யூனிகபிள் டிசீஸ்லேருந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றார் நோயை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. மிக பெரும்பான்மையான இப்போ போன வாரம் கூட ஒரு டேட்டா வந்தது, ஹிந்துவில் படிச்சிருப்பீங்க டேட்டா, இதில் பேஜில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக பெரும்பான்மையான சாவுகள் எதனால் வருகிறது சொன்னால், ஒன்று ஹார்ட் எலிமெண்ட், அடுத்தது டயபெட்டிஸ் இன்டியூஸ்ட் அப்படிங்கிறது 2 தான் வந்துருக்குது. இப்போது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா, இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும், தொற்றா தொற்றும் நோய்கள்னாக்கா டாக்டர்கிட்ட போய் உடனே பார்ப்பான். தொற்றா நோய்கள்லாம் போகிறப்போ யார் இவங்களாம் போனால் தான், யாராவது கான்ஷியஸாக இருக்கவங்க தான் போவாங்க, மற்ற யாரும் போகவே மாட்டாங்க. அப்படி இருக்க சமயத்தில் மொத்த பாப்புலேஷனையும் ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது மிகவும் அவசியம். அதுதான் வந்து மக்களை தேடி மருத்துவத்தில் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறோம். அத்தனை கோடி பேரை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு உண்டான மருந்தை கொடுக்குறது, அது ஃபாலோ அப், அவங்களுக்கு வந்து அது கண்ட்ரோல் இருக்கான்னு பார்க்குறது, அப்படி அதை கண்ட்ரோலில் வைப்பதன் வழியாக 2-3 விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியும். ஒன்று வந்து இந்த மாதிரி வந்து அன்டைம்லி டெத்,
ஏன்னா ஹார்ட் எலிமெண்ட்னாலேயோ அல்லது கிட்னி ஃபெயிலியர்னாலேயோ ஆகக்கூடிய அன்டைம்லி டெத்தை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். அப்போ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்னு பாருங்கள். அது செய்கிறோம். அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா இவ்வளோ டேட்டா நம்மள்ட்ட இருக்குது. ஏதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 கோடி பேர் நம்ம இது வரைக்கும் ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம்னாக்கா, நம்மள்ட்ட கவர்மெண்ட் என்ன லிஸ்ட் இருக்குன்னா, தமிழ்நாட்டில் யாரெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குங்கிற லிஸ்ட் இருக்குது. அப்போ அந்த லிஸ்ட்டை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, டயபெட்டிஸ் ப்ரொலாங்டு டயபெட்டிஸ் இருந்ததுனாக்கா கண்டிப்பாக அவர்களுக்கு பாதங்களில் புண்ணு வருங்கிறது அவருடைய அனுபவத்திலேருந்து அவர் சொல்லக்கூடிய 10%லேருந்து 15% வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, பாதங்கள் கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்பொழுது பைலட் பேசிஸில் ஒன்று பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் பாதம் காப்பம்னு ஒரு திட்டம் லிஸ்ட் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு என்ன லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குன்னு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் போய் கூப்பிட்டு வாங்குறாங்க. கூப்பிட்டு வந்து எல்லாருக்கும் பாதத்தை பார்க்கும்பொழுது இவர்கள் கண்டுபிடித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, 15 விழுக்காடு 15லேருந்து 16 விழுக்காடு ஆட்களுக்கு காலில் என்ன இருக்குது, பாதத்தில் பாதிப்பு இருக்குது. அப்போ அதற்கு உண்டான ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிக்கப்படுகிறது. அது ஆரம்பிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்த 3 வருடங்களையோ 4 வருடங்களையோ என்ன செய்யணும், ஆம்பேட் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துருக்கும். அப்போ பாதம் காப்போம்னு அந்த மாதிரி இது மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக அதிகமாக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு கூட்டம், ஒரு கன்சல்டேட்டிவ் கூட்டம் நடந்ததற்கு பிறகு ஒரு டாக்டர், அவர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மருத்துவ நிறுவனத்தினுடைய இயக்குனர், அவர் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார் பிளானிங் மிஷனில். அவர் சொல்கிறார் என்கிட்ட, இந்த மாதிரி பாதம் காப்பம் திட்டத்தையும் இந்த மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை பற்றியும் அண்டை மாநிலங்கள் 2-3 மாநிலங்களுக்கு நான் போயிருக்கும்போது அது முதலமைச்சர்லாம் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க மீட்டிங்கில். அப்போ எங்கள் தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்ட பொழுது, அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குன்னு நான் சொன்ன போது அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு திட்டத்தை இந்தியாவிலே தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே செயல்படுத்த முடியாதுன்ட்டு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குண்டான கட்டமைப்பு வேணும். முதல்ல அது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் வேணும், அவ்வளோ டாக்டர்ஸ் வேணும், அவ்வளோ பிரைமரி ஹெல்த் சென்டர் வேணும். டாக்டர் ஷர்மிளா பேசும்போது சொன்னாங்களா, 5 கிலோமீட்டர் ஒரு இடத்துல ஒரு பிஹெச்சி சென்டர் இருக்கணும்னு. அதெல்லாம் இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும், இப்படி பண்ணவே முடியாது. இப்போ பாதம் காப்போம் மாதிரி இதயம் காப்போம்னு ஒரு திட்டம். இது மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த திட்டங்கள் எல்லாம் எதை நோக்கி நடந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஹெல்த் அப்படிங்கிறது பணம் இருப்பவனுக்கு மட்டுமானது அப்படிங்கிறது தான் மாற்றணும். நம்ம தான் சொல்கிறோம், எல்லோருக்கும் சம வாய்ப்பை ஏற்படுத்துவோம், எல்லோருக்கும் சமமான ஒரு வசதிகளை செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது, யாருக்கு பணம் இருக்கிறதோ, யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ இது தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிட்டிங்க, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எடுத்துக்கிங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ் இருக்குதுங்க. கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் என்ன மாதிரி வசதிகள் இருக்கின்றன சொன்னால், அப்போலோவில் என்ன இருக்குமோ அது கிடைக்குதுங்கிற அளவுக்கு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்கால் இருக்குல்ல, அதை வந்து நான் இங்கே இருக்கிறவரோட காண்பித்தேன். நான் காமிச்ச போது அவர்கள் சொன்னது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன பண்ணுவோமோ அதை தான் அங்கே பண்ணுறாங்கன்ட்டு. இதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 15 லட்சம் ஆகுமோ 20 லட்சம் ஆகுமோ தெரியாது. அங்கே என்ன கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஃபார் ஃப்ரீ. இது போன்ற ஒரு மருத்துவ கட்டமைப்பை ஏற்படுத்தி அதை தொடர்ந்து இயங்க வைத்து செயல்படுத்தி கொண்டிருப்பது அப்படிங்கிறது. இந்த மாதிரி கல்வியில் வந்து இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டோம் சும்மாலாம் இருக்கிறது இல்லை. இப்போ ஆரம்ப கல்வியில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஹையர் எஜுகேஷனில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம். நம்ம என்ன செஞ்சிடல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 52% வந்துச்சுன்னு கை காலெல்லாம் கட்டிட்டு சந்தோஷமாலாம் இருந்துடல. தொடர்ந்து அதை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, வேறு என்னென்னலாம் செய்யணும். செய்தோம்னா நமது சமுதாயம் என்ன ஒரு சமுதாயம், இந்த வளர்ச்சி எல்லோருக்குமானதாக மட்டுமல்ல, அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நம்ம தயாரித்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம முயற்சி செய்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்பொழுது நம்ம மாண்புமிகு அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், என்ன சொல்லிகிட்டு இருப்பேன், தொழிலை கொண்டு வரும் பொழுது எல்லா விதமான தொழிலும் நமக்கு தேவைப்படுது. ஒரு பக்கம் நிறைய பேரை வேலைக்கு வைக்கக்கூடிய ஒரு தொழில் தேவைப்படுது. அதனால் அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம், நம்ம பார்க்க முடியாது. அதை ஒரு பக்கம் போகும்போது அவர் போகும்போதெல்லாம் அங்கேருந்து இப்போ போன வாரம் எதுக்கு போயிருக்காருன்னா அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், இன்றைக்கி அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்ட்டு. அது என்ன ஃபஸ்ட்டு நாங்கள்லாம் என்ன கேட்க போனோம் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் என்ன மாதிரி இது நானும் கேட்பேன். இல்லை என்னை விட இன்னும் ரொம்ப குறையிறது அவர் முதலமைச்சர் தான் குறைஞ்சிக்கிட்டே இருப்பார். வர்றதில் வந்து எத்தனை பேர் வேலை கிடப்பாங்க அது முதல்ல சொல்லு நீன்ட்டு. பணம் எவ்வளோ போடுறாங்கனாலும் அடுத்தது சொல்லு, எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அதை செய்யும் அதே சமயத்தில் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, வேறு வாய்ப்புகள்லாம் புதுசாக வந்து கொண்டு இருக்கிறேன். எப்படி வந்து கொண்டு இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போது புதிதாக இந்தியாவில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இவ்வளோ டேலண்ட் பூல், இவ்வளோ வந்து படித்தவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, ரிசர்ச்சையும் டெவலப்மெண்ட்டையும் கம்பெனிஸ் வந்து இப்போ வெஸ்ட்டில் பண்ணுறதை விட இங்கே பண்ணுறதுக்கு தான் விரும்புகிறாங்க. அப்போ ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இவ்வளோ ஆட்கள் ஒரே இடத்துல கிடைக்கிறதுங்கிறது எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, அதனால் இங்கே வர்றோன்ட்டு. அப்போது அதுக்கு பேர் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ்னு பேர். அதுக்கு வந்து அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்குது. அவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இருக்கும்பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முதல்ல இருந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, யார் லிப்ஸ்டிக் சர்வீஸ்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தூங்குனது 10 வருஷம் தூங்குனதுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம வரும்பொழுது 50 கம்பி 60 கம்பி கூட இல்லை நம்மள்கிட்ட. பெங்களூர் எங்கேயோ போயிட்டான் 500 600 700ன்ட்டு.
இப்போது 4 வருஷத்தில் பண்ணதனுடைய விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மள்ட்ட இப்போ கிட்டத்தட்ட 350 இருந்திருக்காங்க. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சாதாரணமாக நீங்கள் சொல்கிறீங்க ஐடிலாம் வேலைக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா என்ட்ரி லெவல் சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,000 30,000 இருக்கும். இதில் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மினிமம் வேஜ் ₹1,00,000 இருக்கும் மினிமம். அதுக்கு மேலே தான் போகணும். அதுக்கப்புறம் அப்போது நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஹை அண்ட் ஜாப்ஸ்னு சொல்கிறதுலாம். ஹை அண்ட் ஜாப்ஸ்னால் என்னது, சம்பளம் அந்த ரேஞ்சில் இருக்கும். நீங்கள் R&Dக்குள்ளே போகிறீங்க. அப்போ அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு வெறும் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் அப்படிங்கிறது இல்லை, அதுக்குண்டான எக்கோ சிஸ்டம். இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து இப்போ லைஃப் சயின்சஸ்ன்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ அது மாதிரி ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் ஒரு 150 கம்பெனி இங்கே வருது அப்படின்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய எக்கோ சிஸ்டம் உருவாகும். அதுக்கு அவருடைய ஸ்பின் ஆஃப் என்னவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, அவன் 10 வருஷம் வேலை செஞ்சுட்டு என்ன செய்வான்னாக்கா தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பான், அடுத்தது அதுலேருந்து வளரும். அந்த மாதிரி எல்லா வாய்ப்புகளையும் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னாக்கா அதை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதை உருவாக்கும் அதே வேளையில் இந்த வாய்ப்புகள் எல்லாம் பழைய மாதிரி ஒரு இடத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, அது பரவலாக்கப்பட வேண்டும் என்பதை ரொம்ப கான்சியஸாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வேலையும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது நம்ம என்ன ஒரு பிளான் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, இது இந்த இண்டஸ்ட்ரியல் கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த சென்னையையும் கோயம்புத்தூரையும் மட்டும்தான் இருப்பது அப்படிங்கிறதை மாற்றி பல இடங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி ஒரு ஹப்பை உருவாக்குவது அப்படிங்கிறது. அதற்கு உண்டான முதல் கட்ட பணிகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது அதற்கு நல்ல ஒரு முடிவுகள் நம்மிடம் வந்து கொண்டு இருக்கின்றன.